ஏன்னா மனசை தொட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று, ஒரு ஆள் இறந்து அவனை கௌரவமாக அடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரச்சனை, இடமே கிடைக்காது. ஏன்னா எங்கே இப்பெல்லாம் எரியூட்டு மையம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவங்க ஒவ்வொரு காஸ்ட்டு கம்யூனிட்டி அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் உண்மையிலே நான் நினச்சேன், ஒரு 4 திசையில் 4 இடம் கொண்டுருணும் நினச்சேன். இப்போ அந்த கேஸ் வச்சு தகன மேடை உண்மையோட மாண்பு முதல்வர்கள்ட்ட நம்ம கேட்ட நேரத்தில், ஆனால் நேரு அவர்கள்ட்ட கேட்ட நேரத்தில் 7 தந்தாங்க. 7 தகன மேடை, ஒவ்வொரு தகன மேடையும் 1.5 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு இங்கே உருவாக்கினா எவ்வளோ பெரிய விஷயம் தம்பி. இன்னைக்கு எந்த ஆள் இறந்து பண்ணாலும் கௌரவமாக கொண்டு வந்து சொன்னாங்க, எரியூட்டில் பண்ண முடியும். வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்களுக்கு இறந்து போகிற ஆளு கூட இங்கே தகன மேடை நல்லா இருக்குல்ல இப்போ பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள், 1 கட்டலாம் 2 கட்டலாம். நான் சொன்னால் நீங்களே பயப்பட்டுருவேன். கலைக்கோளை பஸ் ஸ்டாண்டு, மாத்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு ரெனோவேஷன் 5 crore, தக்கலை பஸ் ஸ்டாண்டு, திருவட்டார் பஸ் ஸ்டாண்டு, குலசேத்தில் பஸ் ஸ்டாண்டு, கருங்கல்ல பஸ் ஸ்டாண்டு, கிள்ளியூரில் பஸ் ஸ்டாண்டு, ஆலஞ்சியில் பஸ் ஸ்டாண்டு, நாகர்கோவிலில் ஆவணி பஸ் ஸ்டாண்டு, இப்போ புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 69 கோடி, அதுக்கப்புறம் திட்டுவளையில் பஸ் ஸ்டாண்டு. இப்படி பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பஸ் ஸ்டாண்டு நாங்கள் முடிச்சிருக்கோம்.